பருப்பு ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா தண்ணி விட்டு கழுவி அப்புறம் திரும்பவும் நல்லா தண்ணி விட்டு அதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் ஊறிய பிறகு நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜார் எடுத்து மிக்ஸி ஜாரில் அதை போட்டு நல்லா மை போல் அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதில் உப்பு வேறு எந்த வித மசாலாவும் போடக்கூடாது. அப்படியே அதை அரைச்ச விழுத நம்ம வாணலி வச்சு எண்ணெயை விட்டு அந்த எண்ணெயில் சின்ன சின்ன போண்டாவாக அதை வந்து நம்ம சுட்டு எடுக்கணும். அது ரொம்ப நேரம் வேகக்கூடாது. ஒரு இளம் சூடாக, அதாவது கலர் மாறாத அதை எடுத்துக்கணும். ஒரு பாதி வேக்காட்லேயே எடுத்து அதை நல்லா ஆற வச்சுட்டு அதை ரெண்டாக பிச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அதை பவுட்ரு பண்ணிக்கணும். அது நல்லா நைஸாக பவுட்ரு ஆனவுடனே அப்புறம் ஒரு வாணலி வைங்க. வாணலி வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அந்த எண்ணெயில் முந்திரி திராட்சை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும். முந்திரி திராட்சை வறுத்து எடுத்த பிறகு அதே வாணலியில் நல்லா ஒரு 1.5 கப்பு சர்க்கரை போடணும். ஏன்னா 1 கப்பு பருப்புக்கு 1.5 கப்பு சர்க்கரை. 1.5 கப்பு சர்க்கரை போட்டு ஒரு 3/4 கப்பு தண்ணி விடணும். அதுதான் அளவு. இந்த 3/4 கப்பு தண்ணி விட்டு அதை நல்லா கலந்து கொடுக்கணும். கலந்து அந்த தண்ணியிலேயே அந்த வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சி நுரையாக பொங்கி வரும். அந்த நேரத்தில் ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, ஒரு சின்ன சிட்டிகை உப்பு போட்டு அதையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு கம்பி பதம் மாதிரி வரணும். அந்த மாதிரி பாகு பதம் வந்த உடனே நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கிற இந்த பவுடரையும் ஒன்றா கொட்டி நல்லா அதை கலந்து கொண்டே வரணும். அது முதல்ல பார்த்தா கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தெரியும். கொஞ்சம் நேரத்தில் அது எல்லாமே கட்டி போட்டுரும். அது சுருண்டு வரும் பொழுது அதை நம்ம இறக்கி வச்சு அது மேலே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வந்து பிசைஞ்சு நம்ம வந்து எப்படி ஷேப் கொண்டு வரணுமோ, அது ரவுண்டாக சின்னதாக பெருசாக அந்த மாதிரி நம்ம லட்டு பதத்துக்கு அதை ரவுண்டாக நம்ம உருட்டி வைக்கணும். இது வந்து நம்ம 10 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டானது. இது தெய்வங்களுக்கெல்லாம் நெய்வேத்தியமாக வைப்போம். மகாலட்சுமி, பெருமாள், குபேரன் போன்ற சாமி வழிபாடு செய்யும் பொழுது இதை வைக்கலாம்.